வணக்கம் தமிழக மக்களே. கஜினி படத்துல வாட்டர்மெலன் சீனை ரீக்ரியேட் பண்ணதன் மூலியமா பிரபலமானவங்க தான் திவாகருக்கு அதன் மூலியமா தான் பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைச்சது. திவாகர் பிக் பாஸ்க்கு போனதுல இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டண்டா எடுத்திருக்கீங்கன்னு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்க நிலையில கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்ல திவாகருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. திவாகருக்கு 3 கல்யாணம் ஆனதாகவும் அவரோட முதல் மனைவி ரேவதிக்கு உடல் நலம் சரியில்லாம இறந்துட்டாங்க. 2வது மனைவி மகேஸ்வரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுனால அவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால 18 நாள் திவாகர் ஜெயில இருந்ததா சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2018 3வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறதா சில போட்டோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. திவாகர் பிசியோதெரப்பி பண்ண போன இடத்துல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்ததுனால அவர் 48 நாள் ஜெயில இருந்தாங்க அப்படின்னாலும் சொல்லி பல செய்திகள் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கு விளக்கம் கொடுத்து இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில யூடியூபர்களால் பரப்பப்படும் பல பொய்யான செய்திகள், தர்பூசணி நட்சத்திரத்தின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, இப்பொழுது நான் திருமணத்திற்காக காத்திருக்கும் ஒற்றை ஆண், நான் 3 பெண்களை மணக்கவில்லை, எந்த யூடியூபர்களுக்கும் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தவறான தகவல்களை பரப்பினால் அந்த யூடியூபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பேன். யூடியூபர்கள் என் புகைப்படங்களை எனது அனுமதியின்றி தவறாக பயன்படுத்துகின்றனர். சில யூடியூபர்கள் என் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கின்றனர். என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல பொய்யான செய்திகள் பரவி வருகின்றன. பொதுமக்களுக்கு தர்பூசணி நட்சத்திர ரசிகர் மன்றமும் வேண்டாம். தனிப்பட்ட வாழ்க்கை, பொதுமக்கள் மற்றும் தர்பூசணி நட்சத்திர ரசிகர் மன்றம் இதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். நடிப்பு அரக்கன் தர்பூசணி நட்சத்திரம் டாக்டர் திவாகர். பிக் பாஸுக்கு பிறகு நான் எதிர்மறையை முடியெடுத்தேன். எனக்கு அதிகமாக ரசிகர்கள் மற்றும் குடும்ப பார்வையாளர்கள் கிடைத்தனர். சிலர் என் பெயரை சேதப்படுத்த முயற்சிக்கின்றனர். என் வளர்ச்சி மற்றும் புகழை யாரும் தடுக்க முடியாது. என் பிறந்த தேதி 9/4/1988. பலர் என் வயது பற்றி போலியான தகவல்களை பரப்பி வருகின்றனர். என் சட்ட ஆலோசகர் மற்றும் வழக்கறிஞர் சமூக ஊடகங்களில் இருந்து அந்த போலியான ஆதாரங்களை சேகரிக்கின்றனர். நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம திவாகருக்கு 46 வயசாச்சு, அவர் 35 வயசாயிடுச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு வராங்க. திவாகரோட இந்த கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.